Hello my dear student, welcome to my channel. இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் நீட்டில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். வாங்க கண்ணா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஓகேங்களா, ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிவ்ஸ் இசட் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஏபி அண்ட் சின்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக ரேட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ் அண்டு ஒய். இதனோட பவர்ஸில் வந்து இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. த ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஏபியினால தான் இந்த ரேட் இருக்கான்னா கிடையாது. ஆக்சுவலாக ஏபி அப்படின்னு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதுதான் இங்கே இருக்குன்ற அவசியம் கிடையாது. அப்போது இதனால் இந்த ரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்காது. அப்போது ஆர்டர் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்படின்னு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பட் அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். புரியுதுங்களா? அப்போது இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த கொஷினுக்கான ஆப்ஷனாக வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஆஃப் எ ரியாக்டன்ட் டு எக்ஸ்பிரஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனோட ஆர்டர், தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேம். அப்போது இங்கே என்ன பவர்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை இங்கே ஏபி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டருங்கிறது ஏபியோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, பட் அவங்க கேட்டது இன்கரெக்ட். புரியுதுங்களா? அப்போது இதுவும் நமக்கு ஆப்ஷனாக வராது. ஆப்ஷன் 3 பாருங்கள். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். இந்த ஆர்டர் வந்து ஆல்வேஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹோல் நம்பர். ஓகே, இது ஆல்வேஸ் ஹோல் நம்பராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸும் நமக்கு வரலாம். அப்போது இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இங்கே ஆல்வேஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அப்படி வராது. திஸ் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இவங்க கேட்டதும் இன்கரெக்ட் எதுன்னு கேட்கறதுனால திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, அண்டு ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி எக்ஸ்பெரிமெண்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஆர்டர் வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இன்கரெக்டுன்னு கேட்டதுனால இது வந்து நமக்கு ஆப்ஷனாக வராது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இந்த சி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஒன். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். இன் எ ரியாக்ஷன் A plus B gives product. A rate is doubled when the concentration of B is doubled, and the rate increases by a factor 8 when the concentration of both the reactant A and B are doubled. So rate law for the reaction can be written as. So rate law வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் எப்படி எழுதலாம்? ஆஸ் யூஷுவல் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இதுதான் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம செய்ய போகிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ரேட் இஸ் டபுள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரேட்டுங்கிறது எனக்கு 2 டைம்ஸாக மாறணும். புரியுதுங்களா? ரேட்டுங்கிறது 2 டைம்ஸாக மாறும் when the concentration of B is doubled. பியை நீங்கள் டபுள் பண்ணும்போது அப்போ நான் இதுக்கு வந்து 2B அப்படின்னு நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் எடுக்கும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதை 2 டைம்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ஓவராலாக ரேட் வந்து 2 டைம்ஸ் மாறும். ஓவராலாக இந்த ரைட் சைடில் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பியை பொறுத்து இதோட பவர்ஸ் என்ன இருந்தால் எனக்கு இங்கே 2 தான் ஆன்சராக வரும்னா இங்கே பி பவர் 1 அப்படின்னு இருந்தால் தான் இங்கே 2 பவர் 1ன்னு வரும். 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போது ஹோல், ஸோ அதனால் எனக்கு ரேட் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆக பியோட பவர் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 தான் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். இப்போ செகண்ட் வாங்க. த ரேட் இன்க்ரீசஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் திரும்ப நம்ம வரும்.
the rate increased by a factor of 8 times அந்த rate increase ஆகணும் when the concentration of both the reactants are doubled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 times of ஏவையும் டபுள் பண்ணிட்டேன், பியையும் டபுள் பண்ணிட்டேன். ரெண்டுமே டபுள் பண்ணால் எனக்கு வந்து 8 times எனக்கு என்னோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பியோட பவர் வந்து 1 தான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ 2 power 1 அப்படிங்கிறது 2 தான் வரப்போகுது. சரிங்களா, இந்த பிளேஸ் எனக்கு 2 தான் வரும். பட்டு எனக்கு இங்கே ஆன்சர் வந்து 8 times வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அது வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஏவுக்கு முன்னாடி ஒரு 2 இருக்குது. இப்போ 2 பண்ணாலும் நமக்கு 4 தான் ஆன்சர் வரும். அப்போ சப்போஸ் இதனோட பவர்ஸை நான் வந்து 2ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 2 2s are 4, 4 2s are 8 ஆகிடும் நமக்கு. அப்போ 8 times இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஏவோட பவர் என்ன இருக்கணும்னா 2 அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்போது ஏவை பொறுத்து 2 times இருக்கணும், பிக்கு வந்து 1 times இருக்கணும் அதனோட பவர்ஸ். இதுதான் நம்மளோட ரேட் ஈக்குவேஷன். அப்போ நம்ம R is equal to K into A power 2ன்னு வச்சுக்கலாம், B power 1ன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட கரெக்ட் ரேட் ஈக்குவேஷன். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். A power 2ன்னா இங்கே இருக்குது, பட் B power 1 வேணும். ஸோ இங்கே பாருங்கள், A power 2 B power 1. ஸோ நம்மளோட ஆப்ஷன் D வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். கிளியர்? இந்த கொஷின் பாருங்கள், இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார் எவ்வரி 10 degree ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் த ரேட் இஸ் டபுள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, if the temperature is increased from 10 degree to 100 degree the rate of the reaction will become அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும்போது இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இன் எ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் த ரேட் இஸ் டபுள்டு. சரிங்களா, ஒவ்வொரு 10 degree ரைஸ் பண்ணும்போதும் நம்மளோட ரேட் வந்து டபுளாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட் வந்து டபுளாக மாறுது. இப்போது இஃப் த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 10 degree to 100 degree, அப்போ இந்த டிஃப்ரென்ஸில் எத்தனை 10 times வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 times வந்து இருக்குது. அதாவது 9 tenths வந்து இருக்குது இந்த பிட்வீனில். அப்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதாவது n அப்படிங்கிற வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு nங்கிறது 9. அது எப்படி வருதுன்னா, நீங்கள் 10லேருந்து 100 போகிறதுக்கு எத்தனை டென்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 times வரும். அப்போ n is equal to 9. ஸோ 2 power 9 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 512 times வந்து நம்மளோட ரேட் வந்து இருக்கும். சரிங்களா, சிம்பிளாக இது வந்து நம்ம 2 power n அப்படின்றத ஃபார்முலா வச்சு நம்ம calculate பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் B. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், வாட் இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எ ரியாக்ஷன் இஃப் இட்ஸ் ரேட் டபுள்ஸ் when the temperature raised from 20 degree to 35 degree Celsius. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜியும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரிலேட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வந்து log K2 by K1 equal to EA by 2.303 or T2 minus T1 by T1 T2. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் நமக்கு வேண்டியது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி EA தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் மற்ற எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 2.303 ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 8.314 இன்ட்டு இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா இன்வர்ஸ் ஆகிடும். அதாவது T1 T2 by T2 minus T1 இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அண்ட் இன்ட்டு வந்து log K2 by K1 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அந்த K2 by K1 ஆக்சுவலி ரேட் கான்ஸ்டன்ட்டும் ரேட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அதனால் K2 by K1 அப்படிங்கிற இடத்துல நம்ம R2 by R1 வச்சுக்கலாம். ஸோ R2 by R1 அப்படிங்கிறது இவங்க ரேட் இஸ் டபுள் அப்படின்னு சொன்னதுனால we will take 2. சரிங்களா, ஸோ அந்த வேல்யூஸை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு இந்த டெம்பரேச்சர் நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக நம்மளோட டெம்பரேச்சர் T1 வந்து 20 degree செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. 273 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா இட் வில் பிகம் 298 கெல்வின். அதே மாதிரி
T2ங்கிறது 35 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273, நம்மளோட ஆன்சர் வந்து 308 கெல்வின் அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி திஸ் இஸ் 293 கெல்வின். ஓகேங்களா? அப்போ T2 மைனஸ் T1ஓட ஆன்சர் வந்து நமக்கு வில் டேக் T2 மைனஸ் T1. இது வந்து நமக்கு வந்து 15 டிகிரி செல்சியஸ் ஆர் 15 கெல்வின் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து 15 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ T1 T2 வந்து நம்ம போட்டுக்கலாம். தட் இஸ் 293 இன்ட்டு 308 டிவைடட் பை 15 வச்சுக்கலாம் இன்ட்டு log 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இது 293 இன்ட்டு 308, இந்த இடத்துல நமக்கு 15, log 2ஓட வேல்யூ யூ கேன் டேக் 0.3. ஓகே, ஸோ இது எல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். யூ வில் கெட் நியர்லி 34.5 அப்ராக்சிமேட்லி 34.5 கிலோ ஜூல்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும், கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சியில் அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் எ ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன் ஃப்ரம் த ஸ்லோப் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த கிராஃபில் வந்து நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பேஸ் ஃபார்முலா என்னென்னா ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு AE பவர் EA பை RT. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுலேருந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணாவே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஐ வில் டேக் ln K ஈக்குவல் டு ln A மைனஸ் EA பை R. இதை வந்து நம்ம 1/T அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து y ஈக்குவல் டு இந்த இடத்துல இது வந்து mx/c இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து உங்களோட ஸ்லோப் வேல்யூலேருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதை பிளாட் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ln K வர்சஸ் 1/T. இந்த மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ln K வர்சஸ் 1/T இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஆப்ஷன். கிளியர்? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் A gives B is 0.6 into 10 power minus 3 moles per liter per second. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. K அப்படிங்கிறது 0.6 into 10 power minus 3 okay moles per liter per second. If the concentration of A is 5 molar, then concentration of B after 20 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முதல்ல நமக்கு இந்த எந்த ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து if the concentration of A is 5 molar, then the concentration of B after 20 minutes. ஸோ B வந்து எவ்வளோ இருக்கும் after 20 minutes அப்படிங்கிறத நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனோட யூனிட்டை வச்சு நம்ம இது என்ன ஆர்டர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு 0. ஓகே, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது K இஸ் ஈக்குவல் டு R0, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை டைம். இதுதான் வந்து ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு A அப்படிங்கிறது ஒரு B அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது அப்படின்னா when time is equal to 0 அதனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம R0ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து 0வாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் மேபி இது T1 T2 எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இதில் கொஞ்சம் ரியாக்டன்ட் வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ எவ்வளோ குறையுதுன்னு நமக்கு தெரியணும். அப்போது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நான் வந்து R அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து R. அப்போ நமக்கு ப்ராடக்ட் இவ்வளோ வந்திருக்கலாம் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து இது வந்து நமக்கு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்னும் ரியாக்ட் ஆகாமல் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தால் நமக்கு வர்றது தான் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. ஆக்சுவலி திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது எவ்வளோ ப்ராடக்ட் வருதுன்னா எக்ஸ் அமௌண்ட்டு ப்ராடக்ட் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம அப்போது x/T அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா ஆஃப்டர் 20 minutes B எவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சா உங்களோட ஆன்சர் அதுவாக தான் இருக்க முடியும். கிளியர்?
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இருக்குது. ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் 0.6 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு டைம் வந்து நமக்கு 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மினிட்ஸுங்கிறது 60 செகண்டுக்கு வந்து ஈக்குவல், செகண்ட்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இந்த ரெண்டு நம்ம பண்ணும்போது 2 12, ஸோ 12 இன்ட்டு 60. ஓகே, 12 72, 0 இன்ட்டு 10⁻³ இப்போ இதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு போகும்போது நமக்கு 0.72 அப்படிங்கிறது வரும். 0.72 மோலார். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 0.72 மோலார். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், த ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் அப்படின்னா ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து நமக்கு 0.04 moles per liter per second at 10 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T1 வந்து நான் வந்து 10 செகண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் 0.03 moles per liter per second. அப்போ வந்து இது வந்து நம்ம T2ன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் 0.03 moles per liter per second. இது வந்து ரேட் 1. இது வந்து டைம் 2. டைம் 2 வந்து 20 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இனிஷியேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ், half life period கேட்குறாங்க. ஸோ half life period for the first order reaction is 0.6931 அப்படி போகும் by k. இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது half life period கேட்டிருக்காங்க. நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் k வந்து நமக்கு தெரியணும். அந்த k கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2.303 by t log of initial concentration by final concentration அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து நம்ம A0ன்னு வச்சுக்கலாம். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து A அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க வந்து டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து இந்த இடத்துல நம்ம வில் டேக் T2 minus T1 அப்படின்றதும் வச்சுக்கலாம். ஓகேவா? அகெயின் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அதனால் A0 அப்படிங்கிறத நம்ம வந்து இனிஷியல் ரேட்டுன்னு வச்சுக்கலாம். A அதாவது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபைனல் ரேட் அப்படின்றதும் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் 3.303 இப்போ T2 minus T1 அப்படின்னு சொல்லும்போது செகண்ட்ஸில் நமக்கு வந்து 10 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லாக் ஆஃப் இப்போது திஸ் இஸ் ஆர் இனிஷியல் ரேட் ஃபைனல் ரேட் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். 2.303 by 10 log ஆஃப் இனிஷியல் ரேட் எவ்வளோ இருக்குது நமக்கு அப்படின்னா தட் இஸ் இதை வந்து இனிஷியல் ரேட்டுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஃபைனல் ரேட் தட் இஸ் சிம்பிளி ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் 0.04 divided by 0.03. ஓகே, ஸோ நவ் 2.303 by 10 log ஆஃப் இங்கே வந்து நம்ம 4 into 10 power minus 2, this is 3 into 10 power minus 2. ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2.303 by 10 log A by B, அப்போ log 4 minus log 3 இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ 2.303 by 10 இது வந்து 0.6 கிட்டத்தட்ட log 4ஓட வேல்யூ 0.6 வரும். மைனஸ் லாக் 3 வந்து 0.4771 அப்படின்னு வரும். ஓகே, 4771 இதை நம்ம வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 0.477 அப்படின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3210. ஸோ 0.123 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து நமக்கு 0.123. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2.303 by 10 into 0.123. இதுதான் நம்மளோட K வேல்யூ. அதை எடுத்து நம்ம இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? 0.693 divided by K. K அப்படின்னா 2.303 into 0.123. இங்கே டிவைடட் பையில் இருக்கிற அந்த 10 வந்து இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து நியர்லி 24.4 கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இட் இஸ் நியர்லி 24.1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கிளியர்?
ஸோ இந்த கொஷின் பாருங்கள், த டீகம்போசிஷன் ஆஃப் ஃபாஸ்பீன் ஆன் டங்ஸ்டன் அட் லோ ப்ரெஷர் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணும்போது எல்லாமே சர்ஃபேஸ் கவரேஜ் பற்றி ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியும் அதனோட கைனெட்டிக்ஸும் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரேட் இஸ் ஈக்குவல் டு KPA பை 1 + KPA. இந்த இடத்துல PAங்கிறது ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க லோ ப்ரெஷர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால அட் லோ ப்ரெஷர் த ப்ரெஷர் ஆஃப் ஏ இஸ் வெரி லோ வென் கம்பேர் வித் 1 அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டினாமினேட்டரில் இந்த பிஏவை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு 1 மட்டும் தான் வரும். ஆர் இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து K இன்ட்டு ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படின்னு வருது. ஆர் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ரெஷர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரேட் இஸ் ப்ரொபோஷனல் டு த சர்ஃபேஸ் கவரேஜ், அதாவது ப்ரொபோஷனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக வருது. இட் இஸ் நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்க சொன்னது வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது. புரியுதுங்களா? பவர் 1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதனால் இந்த ரிலேஷன் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மெக்கானிசம் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி, ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கொடுத்துருக்கிற டீட்டெயிலிருந்து இந்த ஸ்லோ ரியாக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ரேட்டை வந்து எழுதலாம். எப்பயுமே ரேட் அப்படிங்கிறது ஸ்லோ ஸ்டெப்பை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் ரேட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அதனோட ரியாக்டன்ட் வந்து எக்ஸ் அண்டு Y2, இந்த ரெண்டும் தான் வந்து ரியாக்டன்ட். சரிங்களா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷனில் அந்த ஈக்குவிலிபிரியம் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால வில் டேக் த ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா 2 ப்ராடக்ட்டு, ரெண்டுமே எக்ஸு தான். ரியாக்டன்ட் வந்து X2 அப்படின்னு இருக்குது. திஸ் இஸ் அதர்வைஸ் X² டிவைடட் பை X2. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம X² அப்படிங்கிறது, அதாவது X² அப்படிங்கிறது K இன்ட்டு X2 அப்படி எழுதலாம். ஆர் X இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் K இன்ட்டு X2. கிளியர்? ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து இதை 2ன்னு வச்சுக்கலாம். 2 வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட ரேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 செகண்ட். ஸோ K இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக we will substitute this value K இன்ட்டு X2 இன்ட்டு Y2 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு K அண்ட் ரூட் K. இந்த X2 இருக்கு இல்லையா, இதனோட பவர் வந்து அந்த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் அண்ட் Y2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Y2. ஓகே, ஸோ இப்போது சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர். அப்போது ஒய்க்கு பவர் வந்து 1 இருக்குது, இதனோட பவர் வந்து ஹாஃப் இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஹாஃப் ப்ளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1, ஓகே, 3/2, தட் இஸ் ஈக்குவல் டு 1.5. 1.5 தான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். கிளியர்? இந்த கொஷின் பாருங்கள். A first order reaction has a specific reaction rate of 10⁻⁻² second inverse. ஸோ செகண்ட் இன்வர்ஸில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறது ரேட் கிடையாது, ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 10⁻⁻² செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு ஃபார் 20 கிராம் ஆஃப் ரியாக்டன் டு ரெடியூஸ் டு 5 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா K இஸ் ஈக்குவல் டு 2.303/T log ஆஃப், ஆக்சுவலி வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், அதனால் நீங்கள் வந்து கிராமில் கூட எடுக்கலாம். ஸோ இப்போ அவங்க கேட்குறது டைம் அப்படிங்கிறதுனால 2.303/K அப்படின்னு வரும். K நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 10⁻⁻² செகண்டில் கொடுத்துருக்காங்க. லாக் இனிஷியலாக கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 கிராம். 20 கிராம் வந்து எனக்கு 5 கிராமாக ரெடியூஸ் ஆக எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ 2.303, ரைட், இது வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம், 10⁻²ன்னு ஆகிடும். லாக் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 10, சரிங்களா?
ஸோ 4 5 4s are 20. அப்போது log 4ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0.6 கிட்டத்தட்ட வரும். இப்போ இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 6 3 18 1 1 18 1 6 12 1 13 வருது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு 4. ஓகே, 1.3 into 10 power 2. ஸோ அதர்வைஸ் 2 நீங்கள் போடும்போது 138.18 செகண்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 138.16. ஸோ 138.6 இருக்குது கிட்டத்தட்ட. திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட். நவ் இந்த கொஷின் பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி கேட்டலைஸ்ட், எ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேனாட் பி கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நம்மளால் கேட்டலைஸ் பண்ண முடியும். அதனால் இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் செகண்ட் வந்து த ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அவங்க சொல்லியிருக்கிறது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இங்கே வந்து டஸ் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் கிடையாது. எந்த ரியாக்ஷன் ரேட்டாக இருந்தாலும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. அதனால் இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டஸ் நாட் டிபெண்ட், செகண்ட் ஆர்டருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் நாட் எ டிஃப்ரென்ஸ். ஓகே, இது வந்து தப்பாக இருக்குது. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா த ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட், இங்கே டஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஜஸ்ட் உல்ட்டா அடிச்சிருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியாது. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் ஹாஃப் லைஃப் பீரியட், நாட் ரேட். சரிங்களா, ரேட்டு பற்றி சொல்ல, ஹாஃப் லைஃப் பீரியட். இதுக்கும் வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வித் பவர் n by 1. இங்கே என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா இஃப் யூ சப்ஸ்டியூட் n is equal to 1 ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இப்போ n is equal to 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள். T of is inversely proportional to A0, that is initial concentration 1 minus 1. 1 minus 1 na 0, anything power 0 is equal to 1. அப்போ directly proportional to 1. ஸோ இந்த வேல்யூவே நமக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ திஸ் இஸ் approximately equal to 1 நம்ம வச்சுக்கலாம். ஆர் T of is directly proportional to 1. அப்போ இட் இஸ் independent of the initial concentration. அப்போ இவங்க சொல்லியிருக்கிறது ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டஸ் நாட் டிபெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். த ஹாஃப் லைஃப் ஆஃப் எ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன் A0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம n is equal to 2 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ T half is inversely proportional to initial concentration of the reactant. n-க்கு பதிலாக 2 கொடுக்கலாம், 2 minus 1. அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? a power 1 அப்படிங்கிற வருது. அப்போ T half is inversely proportional to the initial concentration of the reactant அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அப்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறது கரெக்டு தான், பட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, when initial concentration of the reactant is doubled, ஸோ இந்த கொஷின் பாருங்கள். the initial concentration of the reactant is doubled, the half-life period of the zero order reaction அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். half-life period for the zero order அப்படின்னா நீங்கள் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் n-க்கு பதிலாக நீங்கள் 0 கொடுங்க. 0 கொடுத்தா உங்களுக்கு -1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். அதாவது T half is directly proportional to the initial concentration of the reactant. இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். when the initial concentration of the reactant is doubled அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ T half என்ன ஆகும்? if we double the initial concentration, right, T half மே நமக்கு வந்து double the time வரணும். சரிங்களா? half life period of the zero reaction is doubled அப்படின்ற ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது.
அண்ட் இந்த கொஷின் பாருங்க, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் கே, the time required for completion of 99% of the reaction is given by அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால k is equal to 2.303 by t log of a by a minus x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏங்கிறது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், a minus x என்றது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ரெக்வயர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் டைம் இங்கே வச்சுக்கிறேன். 2.303 ஹோல் டிவைடட் பை கே லாக் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து ஏ கிவ்ஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக இது வந்து 100 இருக்கும், இது வந்து 0 இருக்கும். அவங்க கேட்குறது என்ன, 99% கம்ப்ளீஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து 99ஆக மாறி இருக்கும், இது 1ஆ இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து அட் பர்டிகுலர் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஏ அப்படிங்கிறது என்ன, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எனக்கு வந்து 100ஆக இருக்குது. ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குது, தட் இஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, நமக்கு வந்து 1 தான் இருக்கும், சரிங்களா? அப்போது லாக் 100 அப்படின்னு வருது. ஸோ 2.303 ஹோல் டிவைடட் பை கே லாக் 100 அப்படிங்கிறது என்ன, லாக் 100ங்கிறது 10⁻2 அப்படின்னு வச்சுக்கலாம். and 2.303 by k இதை வந்து இப்படி போடலாம், 2 log 10 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் log 10க்கான வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு இதனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2.303 by k into 2 இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இந்த ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 4.606 ஹோல் டிவைடட் பை கே இப்படி வருது. இதுதான் நமக்கு வந்து டைம் ரெக்வயர்டு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா பாருங்கள், 4.606 into divided by k அப்படின்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ தட்ஸ் அ ரைட் ஆன்சர். அண்ட் இந்த கொஷின் பாருங்கள், ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ரேட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நைட்ரோஜன் ப்ளஸ் 3 moles ஆஃப் ஹைட்ரோஜன் விச் இஸ் இன் ஈக்குவிலிபிரியம் வித் 2 moles ஆஃப் அமோனியா. ஸோ இதுக்கு ரேட் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே நம்ம எழுதுவோம் இந்த நைட்ரஜன், அதாவது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நைட்ரஜன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, இப்படி எழுத போகிறோம். திஸ் வில் பி ஈக்குவல் டு, இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை இன்வெர்ஸில் எடுத்துக்கோங்க, 1/3. இங்கே வந்து நைட்ரஜன் கோஎஃபிஷியன்ட் 1ன்றதுனால நம்ம எடுக்க வேண்டியதில்லை, 1/1 = 1, அதனால் விட்டாச்சு இங்கே. பட் இது வந்து நம்ம இன்வெர்ஸில் எடுக்கணும். அண்ட் இது வந்து ரியாக்டன்ட் அப்படின்னா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அண்ட் ஹைட்ரஜனுமே ரியாக்டன்ட் அப்படின்றதுனால இங்கே மைனஸ் வச்சுக்கலாம். அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்ரோஜன் ஹோல் டிவைடட் பை டிடி. அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு அமோனியாவுக்கு வர போகிறோம். பட் இது வந்து ப்ராடக்ட்டு அண்ட் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால 1/2ன்னு வச்சுக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமோனியா ஹோல் டிவைடட் பை டிடி. இது வந்து பாசிட்டிவ், ஏன்னா இது வந்து ப்ராடக்ட்னா பாசிட்டிவ்ல இருக்கணும், ரியாக்டன்ட்லாம் நெகட்டிவ்ல இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே மேட்ச் பண்ணி பார்க்கணும், எது வந்து நமக்கு கரெக்டாக வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, -1/3ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், -1/3 dH2/dt கரெக்டாக இருக்குது. அமோனியாவுக்கு -1/2ன்னு கொடுக்குறாங்க. பட் இது வந்து பாசிட்டிவ் 1/2, அப்போது இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் பாருங்கள், நைட்ரஜனுக்கு மைனஸ் கொடுத்துருக்கு. ஓகே, கரெக்டு தான், மைனஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் எதுவும் கிடையாது, அப்போ அது கரெக்டாக இருக்குது. அண்டு அமோனியா பார்த்தீங்கன்னா 2 வந்து நியூமரேட்டரில் கொடுத்துருக்கு. பட் நமக்கு அந்த மாதிரியும் வராது, ஏன்னா 1/2 தான் நமக்கு வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. தேர்டு பாருங்கள், -dN2/dt. எஸ், அது நமக்கு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமோனியா, அதுவுமே நமக்கு இருக்குது. பாருங்கள், இந்த ரெண்டும் நமக்கு அதே மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. கே வேல்யூ வந்து நமக்கு 4.606 × 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ். த டைம் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் 2 gram ஆஃப் த ரியாக்டன் டு தி 0.2 gram அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 2 gram, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 gram. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஈக்குவேஷன் இருக்குது, k is equal to 2.303 ஹோல் டிவைடட் பை t log of initial concentration by final concentration. அப்போ இனிஷியல் அப்படிங்கிறது நமக்கு 2 gram, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 gram.
நமக்கு தேவையானது வந்து t அப்படிங்கிறதுனால t இங்கே எடுத்துக்கலாம் 2.303 அண்ட் k வந்து டினாமினேட்டரில் வரும் அண்ட் we have the k வேல்யூ 4.606 into 10 power minus 3 log of இது வந்து 2 whole divided by 2 into 10 power minus 1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2 டைம்ஸ் வருது. ஸோ 1/2 into 10 power 3 log of இது பாருங்கள் 10 பவர் மேலே போச்சுன்னா 10 பவர் 1 ஆகிடும். ஸோ log 10ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு 1 அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 into 10 power 3. ஸோ அப்போ நமக்கு அரவுண்ட் வந்து 500 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு வந்து டைம் 500 செகண்ட்ஸ். பாருங்கள் இதுதான் நமக்கு ஆன்சர். அண்ட் இந்த கொஷின் பாருங்கள், the increases in the concentration of the reactant of a reaction leads to change in increases in the concentration. கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்போது நிறைய பார்ட்டிகல்ஸ் வரும்போது நமக்கு கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஹீட் ஆஃப் ரியாக்ஷன், த்ரீஷோல்டு எனர்ஜி இது எதுவுமே ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு மாறாது. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நமக்கு கொல்யூஷன் ஃப்ரீக்வன்சி தான் அதிகமாகும். ஓகே. ஃபார் எ ரியாக்ஷன் A gives B, enthalpy of reaction is minus 4.2 kilojoules per mole and enthalpy of activation is 9.6 kilojoules per mole. The correct potential energy profile for the reaction is shown in an option. So இது வந்து கரெக்ட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்ம பார்த்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் -4.2. மைனஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், ரியாக்டன்ட் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு கீழே வந்திருக்கும். இப்படி வந்தால் தான் நமக்கு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி கிராஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், செகண்டில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து மேலே இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷனு. இது வந்து எண்டோக்கு தான் இப்படி இருக்கும். இது வந்து ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷனு, இதுவுமே எண்டோ தான். சரிங்களா? எண்டோ மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு செகண்டு தான் வந்து கரெக்ட். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த ஸ்லோப் ஆஃப் Arrhenius plot ln k versus 1/t of a first order reaction is -5 into 10 power 3 k. The value of E of the reaction is. ஸோ நமக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க Arrhenius plot பேசிஸில். ஸோ Arrhenius ஈக்குவேஷன் என்ன முதல்ல நமக்கு k is equal to a e power minus EA by RT. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். பட் இவங்க வந்து ln k யூஸ் பண்ணதுனால நம்ம இதை மாற்றிக்கலாம். ln k is equal to ln a minus EA by RT இந்த மாதிரி வரும். இதை நம்ம இப்படியும் எழுதலாம், ln k is equal to ln a minus EA by R 1/t இப்படி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இது வந்து y is equal to m x and c இந்த மாதிரி வருது. சரி, ஸோ எம்ன்றது தான் நமக்கு ஸ்லோப்பு. இதை நம்ம இங்கே ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -EA by R இதுதான் ஸ்லோப் வேல்யூ Arrhenius ஈக்குவேஷனில். நெகட்டிவ் ஸ்லோப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு -5 into 10 power 3 k அவங்க கொடுத்துருக்கிறது. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் EA is equal to 5 into 10 power 3 k into R. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 into 10 power 3 k into 8.314 joules per Kelvin per mole. ஸோ இப்போ கெல்வின் இன்வெர்ஸ் கெல்வின் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 4s are 20, 0 2, 5 1s are 5 6 7, 5 3s are 15, 1 41. ஓகே. ஸோ 3 பாயிண்ட்ஸில் நம்ம டெசிமல் பிளேஸ் வச்சிடலாம். அண்டு நமக்கு ரிமைனிங் வந்து 10 power 3 இருக்குது ஜூல்ஸ் per mole. ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து 41.57 கிலோ ஜூல்ஸ். இந்த 10 power 3 வந்து கிலோன்னு மாற்றிடலாம். ஸோ கிலோ ஜூல்ஸ் பர் மோல் இதுதான் நமக்கு வந்து ஆன்சர் EA. ஸோ 41.57 எங்கே இருக்குது பாருங்கள், 41.5 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கிராஃப் பேஸ்ட் கொஸ்டினாக இருக்குது நமக்கு. த கிவன் கிராஃப் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கைனடிக்ஸ் ஆஃப் எ ரியாக்ஷன். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. தி ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார் 0 and ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஸோ நம்ம
இந்த கிராஃப் வந்து ஜீரோ ஆர்டருக்கு எப்படி மேட்ச் ஆகும் அண்டு ஃபஸ்ட் ஆர்டருக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஜீரோ ஆர்டர் அப்படின்னா அவங்க இப்போ சப்போஸ் நமக்கு y ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் அண்ட் x இஸ் ஈக்குவல் டு டைம் அப்படின்னு நம்ம வச்சோம்னா irrespective ஆஃப் த ஆர்டருங்கிறது முக்கியமே கிடையாது. எப்போவுமே நம்ம வந்து டைம் வச்சு நம்ம கிராஃப் போடுறோம் அப்படின்னா எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே குறைய தான் செய்யும் அண்ட் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், இது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போது ஒய்ங்கிறது கான்சன்ட்ரேஷனாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டு எக்ஸுன்றது டைமாக நான் அஷ்யூம் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் வரணும். ஸோ அதனால் ஜீரோ ஆர்டரோ இல்லை ஃபஸ்ட் ஆர்டரோ எதுக்காக இருந்தாலும் நமக்கு ஒய் கான்சன்ட்ரேஷனாகவும் எக்ஸ் டைமாகவும் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ கரெக்டுங்களா? ஸோ அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இங்கே டைம்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கே டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வராது. இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜீரோ ஆர்டர் y இஸ் ஈக்குவல் டு ரேட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜீரோ ஆர்டருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் ஏ வந்து ரியாக்டன்ட் அப்படின்றப்ப ஃபார் ஜீரோ ஆர்டர் சரிங்களா, ஜீரோ ஆர்டராக இருந்தால் ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 0. சரிங்களா? அப்போ ரேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஈக்குவல் டு கே, பிகாஸ் ஏ பவர் 0 வந்து 1 ஆகிடும். ஸோ ரேட்டுங்கிறது கே, தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது. அப்போது இந்த கிராஃப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் அஷ்யூம் பண்ணிங்கன்னா எக்ஸுன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், ஒய்ங்கிறது ரேட்டாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன தான் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணாலும் ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட். அப்போது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், செகண்ட் அண்ட் தேர்டு ரெண்டுமே நமக்கு வந்து ஜீரோ ஆர்டருக்கு இது தான் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ரேட் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு கரெக்ட் ஆப்ஷனாக தான் தெரியுது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டருக்கு போயிட்டு இதை செக் பண்ணலாம் இந்த கிராஃபை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆர்டருக்கு y இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒய்ங்கிறது டி ஆஃபாகவும் எக்ஸுங்கிறது கான்சன்ட்ரேஷனாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ இதுக்கான டி ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன? டி ஆஃப் அப்படிங்கிறது 0.693 ஹோல் டிவைடட் பை கே. இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கான ரிலேஷன். ஸோ இதில் நமக்கு பார்க்கும்போது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து எதுவும் இல்லை. ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் என்ன மாற்றினாலும் ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து வர ரிலேஷன். அப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன மாற்றினாலும் எனக்கு ஹாஃப் லைஃப் பீரியடில் சேஞ்சஸ் நடக்காது. அதாவது நான் கிராஃப் வந்து இப்படி வச்சுக்கலாம், டி ஹாஃப் வச்சுக்கிட்டு இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணி நீங்கள் என்ன தான் கான்சன்ட்ரேஷன் மாற்றினாலும் எனக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் மாறாது அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்து கரெக்டாக தான் இருக்குது, செகண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நவ் இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவுமே கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் 0.1 மோலார். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் விச் பிகம்ஸ் 0.01 மோலார் ஆஃப்டர் 5 மினிட்ஸ். அதாவது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் கொடுத்துருக்கு 5 மினிட்ஸ். ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இன் மினிட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நல்லா தெரியும் நமக்கு, 2.303 by t log of a by a minus x. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. இங்கே வந்து a அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, ரியாக்டன்ட் அண்ட் a minus x as a whole equal to final concentration of a reactant, again final concentration of the reactant. ஸோ அதனால் நம்ம வந்து k is equal to 2.303 whole divided by time வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 5 minutes அப்படின்ட்டு. ஸோ I substitute 5 and log of initial concentration எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 0.1 மோலார் whole divided by final concentration வந்து நமக்கு 0.001 மோலார் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இப்போ நமக்கு வந்து this is equal to 2.303 by 5 log of இதை வந்து நம்ம 10 power minus 1ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு 10 power minus 3. சரிங்களா? ஸோ இப்போ மைனஸ் ஒன்னுக்கு இதில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து -2 அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? ஸோ 2.303 divided by 5 log of 1 by 10 power minus 2. சரிங்களா? ஸோ 2.303 by 5 log of 10 power 2 அப்படிங்கிற மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 2.303 whole divided by 5. இந்த log 10 power 2 அப்படிங்கிறத நம்ம வந்து 2 log 10 அப்படின்னு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு 2.303 by 5 into 2 log 10ஓட வேல்யூ 1. ஸோ அதனால் நமக்கு இதோட முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 0.45 are 20 ஆரஞ்சு 30 0 and again 4 into 2, right? So now 4 8 0 12 1 4 8 1 9.0. ஸோ இதுதான் நமக்கு வந்து k வேல்யூ in minutes, right, per minute. ஸோ நம்ம ஆன்சர் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு 0.921. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது 0.921 லைக், ரைட்? தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.